அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். காலையில் 9 மணிக்கெலாம் தண்ணி விட்ருந்தாங்க, நல்ல தண்ணி. அதனால் ட்ரம்பை கழுவி தண்ணி பிடிச்சிடலாமே அப்படின்னுட்டு ஒரு பக்கம் தண்ணி பிடிச்சாச்சு. இட்லி மாவு காலி ஆகிட்டு, அதனால் உளுந்து தனியாகவும் அரிசி தனியாகவும் எப்படின்னு டீ பூ போட்டு தான் தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்து அரிசி பருப்பெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்குமே அப்படின்னுட்டு அந்த தண்ணியிலே வந்து கிரைண்டர் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. அரிசி பருப்பெல்லாம் ஊற போட்டு அப்படி வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தாச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து 10 மணிக்கு மதரசா ஆரம்பிச்சிருவாங்க, ஓத பள்ளிக்கூடம் நடக்கு. அதனால் வந்து அதுக்குள்ளேயும் பிள்ளைங்களை ரெடி பண்ணி மதரசாங்க அனுப்பணும். அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்தாச்சு. பிள்ளைங்கிட்ட நைட்டே கேட்டாச்சு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு. பிள்ளைங்க வந்து பச்சரிசி மாவு புட்டு தான் கேட்டாங்க. அதனால் வந்து அதை ரெடி பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவ முடியல. 3 வேளையும் அடுப்புக்குள்ளேயே நிற்க மாதிரி இருக்குது வேலை பார்த்துக்கிட்டு. அதனால் வந்து சிங்கில் அடக்க பாத்திரத்தை அப்படி போட்டு நைட்டு தூங்க போயாச்சு. ஒரு பக்கம் வந்து புட்டு அவிய போட்டுடலாமா அப்படின்ட்டு அவிய போட்டாச்சு. பிள்ளைங்களுக்கு இன்னொரு அடுப்பில் டீ தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவிருப்போம் அப்படின்ட்டு எப்படி நம்ம தான் பார்க்கணும். அதனால் வந்து ஒரு வேலையை நம்ம வந்து புட்டு அவிய போட்டோம்னா அது அவஞ்சு வந்துடும். அதுக்குள்ளேயும் சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவிடலாமா அப்படின்ட்டு சைட் பை சைடு சிங்கில் இருக்க பாத்திரத்தையும் கழுவியாச்சு. ஒரு பக்கம் நல்லா இஞ்சி டீயும் போட்டாச்சு. பிள்ளைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு அவங்க ரெடி ஆகுதுக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் ஆற வச்சா பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு அப்படியே மதரசா போயிடுவாங்க. அதனால் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டு மதரசா போன பிறகு பருப்பு நல்லா ஊறி வந்துட்டு கிரைண்டரை கழுவி பருப்பு அரைச்சிடலாமே அப்படின்ட்டு ஒரு பக்கம் பருப்பு அரைய போட்டாச்சு. அதுக்கப்புறம் சிங்கில் இருக்க பாத்திரம் வர குமிஞ்சிட்டு, அதனால் வந்து அந்த பாத்திரத்தை கழுவிடலாமே அப்படின்ட்டு ஒரு பக்கம் உளுந்து அரைப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சைட் பை சைடு சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவிட்டோம்னா நம்மளுக்கு வந்து லஞ்சு ரெடி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் பாத்திரம் எடுத்து அப்படின்ட்டு சைட் பை சைடு வந்து பாத்திரம் கழுவிட்டு அப்படியே வந்து அடுப்பை வேறு துடைக்க வேண்டி இருந்துச்சு. அடுப்பெல்லாம் துடைச்சிட்டு லஞ்சு சாப்பாடு செய்ய ஆரம்பிக்கணும். பிள்ளைங்களும் ஒரு 12 மணி வாக்கில் மதரசாலேருந்து வந்துடுவாங்க. அதனால் வந்து லஞ்சு வந்து சீக்கிரம் ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு அடுப்பை துடைச்சிடலாமே அப்படின்ட்டு சிங்கு பக்கத்தில் தள்ளி வச்சுக்கிட்டேன் அடுப்பை. அப்போ தான் வந்து கழுவும் போது நல்லா ஈஸியாக இருக்கும். அதனால் சைட் பை சைடு நல்லா அடுப்பையும் கழுவி நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அப்படி வந்து துணியும் போட்டிருந்தேன். அது இந்த வேலையை முடிச்சுட்டு அப்படி துணி போட்டதை வந்து காய போட்டுடலாமே அப்படின்ட்டு அலசி காயப்படவும் வந்தாச்சு. துணி 1 பை 1 காயப்பட்டாச்சு. இந்த வெயில் வந்து அடிக்கிறது நம்ம வந்து ஒரு பக்கம் ப்ளஸ்னால் துணி காய போட்டுக்கலாம், ஈஸியாக காஞ்சி வந்துடும் 1 மணி நேரத்தில். அதனால் வந்து துணியை காய போட்டாச்சு. ஆனால் ஒவ்வொரு வேலையும் பார்க்கும்போது இந்த வெயிலுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. வெயிலில் நின்று துணியை சோப்படுறது, அலசுறது, காய போடுறது அப்படின்னுட்டு ஒரு பக்கம் அந்த வேலையை பார்த்துட்டு அப்படி வந்து உளுந்தா அரைப்பட்டு வந்துட்டு அதனால் அதையும் வலிச்சுட்டு அப்படியே அரிசியை வந்து கழுவி போட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மினி விளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே.